ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வீடியோக்கு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி வீடியோன்னு. நம்ம ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் டூர் தாங்க கூப்பிட்டு போகிறோம். ஸோ பஸ்ஸில் போகிற வழியிலலாம் ஒரே டான்ஸ் போட்டு ஃபைனலாக ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இதான் நாங்கள் வந்திருக்க பிளேஸ் வந்து ஃபார்ம் ஷாலாங்க. ஸோ இது வந்து திருத்தணியில் இருக்குங்க. திருத்தணிலேருந்து 6 கிலோமீட்டர் தாண்டி போன உடனே வெல்கம் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ போன உடனே ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸும் இங்கே கூட வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து வெல்கம் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். வெல்கம் டான்ஸ் முடிஞ்ச பிறகு டிராக்டர் ரைடு தாங்க போனோம். இதுவரை நான் டிராக்டரில் போனதே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிராக்டரில் போகிறது. டிராக்டரை பார்த்துருக்கேன் அண்ட் எங்கள் நேட்டிவில் கூட நான் டிராக்டரை பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து அதில் ரைடுன்றது ஃபர்ஸ்ட் டைம். அதை முடிச்சுட்டு மாட்டு வண்டிங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மாட்டு வண்டியில் போனோம். அண்ட் மாட்டு வண்டியை ஓட்டுறது எப்படி இருக்குன்ற ஃபீலை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நானும் மாட்டு வண்டியில் உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. சொல்லணுன்னா இது ஒரு ஃபார்ம் டூருங்க. நம்ம கிராமங்களில் எப்படி இருப்போம், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம், சிட்டியில் வாழ்கிற மக்களுக்கு அதெல்லாமே புதுசாக இருக்கும்ல, அந்த மாதிரி மக்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணணுன்றதுக்காக இந்த பிளேஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேத்துல இறங்கி நாற்றெல்லாம் நட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்களை 2 டீமாக பிரிச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லோரும் போயிருந்தோம். எங்களை 2 டீமாக பிரிச்சுட்டாங்க. 2 டீமாக பிரித்து எங்களுக்குள்ளே ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணதாங்க இந்த கயிறு இழுக்கிறது. அதில் வந்து நான் தான் டீம் கேப்டன். அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவர் தான் டீம் கேப்டன். அவர் ஒரு பேரண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் அவர். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நான் தோற்றுருவேனே நினச்சிட்டாங்க. எங்கள் டீம் தோற்றுரும், பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் தான் இழுக்கிறேன், நான் விட்டேன்னா மொத்தமாகவே வந்து விழுந்துடும், தோற்றுருவோன்னு நினச்சிட்டோம். அண்ட் ஃபைனலாக தோக்கலை. நீங்களே பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதாங்க ஆச்சு. சேத்துல நல்லா விளாண்டு முடிச்சு நெக்ஸ்ட் பம்பு செட்டில் குளிக்கலான்னு போயிட்டோம். நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. இந்த இடம் வந்து திருத்தணியிலேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ரொம்ப வில்லேஜ் மாதிரி ஒரு செட்டப் தான். இங்கே இந்த மாதிரிலாம் இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இவங்க என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்ஸுங்க, பேர் ஜெயலக்ஷ்மி. ரொம்ப ரொம்ப நைஸ் பர்சனுங்க. இவங்களும் நானும் தான் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பசங்களை விட நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாங்க. மிஸ்ஸும் நானும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா ஆட்டம் போட்டுட்டு குளித்து முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட்லான்னு போயிட்டாங்க. லன்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. என்ன ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணாங்கன்னா, அது எப்படிங்க நான் சொல்கிறது, என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் கையில் சாணியை தொடுறேன். ஆனால் இந்த சாணியில் வந்து எந்த ஸ்மெல்லும் வரலைங்க. பிகாஸ் அவங்களே அங்கே வந்து மாடெல்லாம் க்ரோ பண்ணி ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு இதில் தான் வந்து வளர்க்குறாங்க அந்த மாட்டை. ஸோ இந்த டாஸ்க் வந்து எப்படின்னா, உங்கள்கிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எங்களை 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ 2 டீம்கிட்டையும் வந்து ஒரு கூட ஃபுல்லாக சாணி கொடுத்துட்டாங்க. அது எந்த டீம் வந்து அதிக நம்பர் ஆஃப் அந்த சாணி வெட்டி செவத்தில் நம்ம அடிக்கிறோமோ அவங்க தான் வந்து வின்ன்ற மாதிரி. ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஆக்டிவிட்டினா நான் அதுதாங்க சொல்லுவேன். பிகாஸ் டீம் கேப்டனும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே மாடு இருந்ததுங்க. ஸோ மாடில் பால் கறக்கிறது தான், வேறு என்ன பண்ணுறது, அதையும் பண்ணியாச்சு. ஆனால் இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. ஸோ இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப புதுசான ஃபீல் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தானே ஆகணும், தெரிஞ்சு தானே ஆகணும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அவங்களே ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் ஈவினிங் ஒரு 4:35 ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பிட்டோங்க. நாங்கள் எப்படி வந்தோமோ அதே பஸ்லேயே திரும்ப நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ரீச் ஆகும்போதெல்லாம் 9:30ங்க. வரும்போது எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக டான்ஸ் ஆடிட்டு வந்தோமோ, போகும்போது அவ்வளோ டயர்டாக போயிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். See you on next video. Bye.